பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் புதுசாக மறுபடியும் ஒரு ஆட் பண்ண போகிறாங்க. இது என்னென்னு அவையில் சொல்லுவாங்க. சார் இது என்னென்ன இது இருக்குது? பிரியாணி மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாய் பொடி, சாம்பார் பொடி. சாம்பார் பொடி இது 4மே மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஆமாம், இதை அதுக்குள்ளே போட போகிறேன். நாலு மசாலா வந்து உள்ளே போட்டிருக்காங்க. நல்லா கலர் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளறும் போது உங்களுக்கு எல்லாம் ஒரு சாப்பிட்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் வருது. இந்த எண்ணெயில் அது கொஞ்சம் வேகும். அதெல்லாம் பச்சையாக தான் அரைச்சிருப்பாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால ஒட்டுது. தம்பி அந்த கறி இப்போ எல்லாமே நல்லா வணங்கி வந்துச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இது சிக்கன் போடுறாங்க. இது சிக்கன் எவ்வளோ? ஒரு அரை கிலோ சிக்கன் போட்டுருக்கிறீங்க. தயிர் போயிட்டது வெளியே இருக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் நம்ம கொஞ்சம் வேகணும். ஏன்னா நம்ம பச்சை திங்கக்கூடாது. இதில் புளிஞ்சது பூராத்தி புளிஞ்சது. இப்போ வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் ஆட் பண்ணுறாங்க. நம்ம பொடி போட்டு அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை வந்து லெமன் புளிஞ்சுட்ருப்பாங்க. நம்ம அந்த வீடியோவில் நம்ம காட்டல. லெமன் புளிஞ்சுட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து மசாலா பொடிகள்லாம் 4 வகை மசாலா பொடி உள்ள போட்டிருந்து இப்போ கடைசியாக வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு சொல்லு வருதா? அப்படிலாம் ஊறக்கூடாது. நம்ம உடனே எடுத்து கையிலே வச்சு சாப்பிடக்கூடாது. வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது. அதுக்காக நீங்கள் கையை உள்ள எடுத்துருக்கூடாது. இன்னும் அதே பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீ வந்து அதே மோட்டில் தான் இருக்குது. இந்த மோட்டில் வச்சுருக்கணும். ஓகே, நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு இங்கே எடுப்பீங்க? இது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுருவோம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அது விடணும். இப்போ தண்ணி எவ்வளோ ஊற்றுவீங்க? இப்போ நான் 2.5 டம்ளர் அரிசின்னா 5 டம்ளர் தண்ணி. இது வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் குடிக்குது. ஓகே ஓகே. முதல் சொம்பு ஊற்றியாச்சு. இப்போ 2 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ 2 டம்ளர் ஊற்றிருக்காங்க. வந்து அரை கிலோ சிக்கனுக்கு வந்து 2 டம்ளர் இருக்குது. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். நம்ம கதையை வந்து பார்த்திங்கன்னா இது கொதிச்சு வரதை வந்து ரைஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறீங்க? 4 ஊற்றியாச்சு. 4 ஊற்றணும். இதை அளந்து ஊற்றணும். 5 டம்ளர் தண்ணி இல்லைங்களா? 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு டம்ளருக்கு எவ்வளோ பிடிக்குது? இதில் அரிசி எடுத்துருக்குறோம். அரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு இதில் 1 டம்ளர் எடுத்தால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதான் போதுமான அளவான ஒரு டம்ளர் கொடுத்துங்க. நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இது கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு அரிசி போட்டுற வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இது நல்ல நிறம் மாதிரி வரும்போது இங்கே எல்லாமே உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. 5 டம்ளர் தண்ணி போது கொதி வரும்போது